Hi everyone, let's begin. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE class 12 second chapter inverse trigonometric functionல நம்ம third concept பார்க்க போறோம். First concept என்ன பார்த்தோம் அப்படினா find the principal value of following inverse trigonometric functions. அந்த வீடியோ பார்த்திருக்கோம், அந்த கான்செப்ட் பார்த்திருக்கோம். செகண்ட் என்ன அப்படினா இதே மாடல்ல பாத்தீங்க அப்படினா அதாவது sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. Secant inverse of x plus cosine inverse of x is equal to pi by 2. Tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. So அந்த மாடல்ல so second concept நம்ம அதல பார்த்திருக்கோம். third conceptல என்ன பார்க்க போறோம் அப்படினா tan inverseல ஒரு 3 formulas இருக்கு. 3 formulas யூஸ் பண்ணி problems பார்க்க போறோம். இந்த மாடல்ல போர்ட் எக்ஸாம்ல நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். So நம்ம இந்த problem சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் first இந்த formulas பார்த்துடலாம். tan inverse of x plus tan inverse of y இந்த ஃபார்முலால இருந்தா நமக்கு என்ன வரும்னா ஃபார்முலா tan inverse of x plus y by 1 minus xy. Next tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y by 1 plus xy. Plus இருந்தா மேல plus கீழ minus. Minus இருந்தா மேல minus கீழ plus. Last tan 2 times tan inverse of x. இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான். எப்படினா வந்து பாருங்க. tan inverse of x plus tan inverse of x. So அப்ப tan inverse of x tan inverse of x நமக்கு ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 2 tan inverse of x. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. tan inverse of x plus x னா வேல்யூ 2x by 1 minus x into x வேல்யூ என்னன்னா x ஸ்கொயர். சோ அதே டேர்ம் தான். இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். பட் இந்த ஃபார்முலா நம்ம புதுசா மெமரி பண்ணனும்னு அவசியம் இல்ல. பட் சேம் ஃபார்மட் தான். So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இது நம்ம NCERT டெக்ஸ்ட் புக்ல உள்ள செகண்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4 क्वेश्चन பாத்துங்க. show that left hand side is equal to right hand side. நம்ம இந்த டேர்ம் எடுத்து ரைட் சைடுல ப்ரூவ் பண்ணனும். நம்ம சிம்பிளான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கலாம். லாஸ்ட்ல என்ன போக டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். So first பாருங்க I will take left hand side. LHS is equal to tan inverse of plus tan inverse 2 by 11. So நமக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு tan inverse of x plus tan inverse of y. So இந்த ஃபார்மட்ல இருக்கா? So இதல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். is equal to tan inverse of ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க x plus y by 1 minus xy. So x ஓட வேல்யூ of plus y value 2 by 11 by 1 minus xy. So 1 minus 1 by 2 into 2 by 11. So that is equal to tan inverse of usually நமக்கு இது மாதிரி problems எல்லாமே 99% denominator cancel பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க. So இங்க 2 இருக்கு 11 இருக்கு ஃபர்ஸ்ட் LCM எடுத்துக்கலாம். So 11 into 1 11 plus 2 into 2 4. 11 plus 4 by 11 2s ஆ denominator நமக்கு என்ன இருக்கும் அப்படினா 22 இருக்கும் divided by இங்க பாருங்க 2 into 11 என்னன்னா 22 வரும். So LCM எடுப்போம். So 22 into 1 22 minus 2 divided by denominator நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 22 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல 99% நம்ம denominator கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். So நம்ம இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க 22 22 cancel பண்ணிக்கலாம். That is equal to tan inverse of 15 by 20. So நம்ம 3 டேபிள்ல cancel பண்ணிக்கலாம். Sorry 5 டேபிள்ல cancel பண்ணிக்கலாம். So 3 5s are 15, 4 5s are 20. That is equal to tan inverse of 3 by 4. So first we took left hand side, finally we got the right hand side. That's all. Okay, so in the first formulas use பண்ணி சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம NCERT exercise 2.2 ல பாருங்க fourth question எடுத்துர்க்கேன். நம்ம இந்த டாபிக்ல சால்வ் பண்ற செகண்ட் ப்ராப்ளம். So left hand side எடுத்து right hand side ப்ரூவ் பண்ண போறோம். First we will take left hand side. LHS is equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 times tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 7. Okay, so நமக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கறது நமக்கு என்னன்னா டைரக்ட்டா சப்போஸ் இப்ப 2 இல்ல அப்படினா நம்ம என்ன சொல்லலாம்னா tan inverse of x plus tan inverse of y ஃபார்மட்ல இருக்கு சால்வ் பண்ணலாம். பட் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படினா 2 இருக்கு. சோ நம்ம ரெண்டு மாடல்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா
2 times tan inverse of half tan inverse of half plus tan inverse of half அது மாதிரி பிரிச்சி அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி அதாவது நம்ம 2 times ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாருங்க 2 times tan inverse of x 2 times tan inverse of x னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா tan inverse of 2x. சோ அப்ப இந்த இடத்துல இங்க பாருங்க 2 times tan inverse of இதான் x ஓட வேல்யூ. சோ tan inverse of 2x னா 2 into x value 1/2 by 1 minus x square. So 1 minus 1/2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்னா 1/4 வரும். Plus next term என்னன்னா tan inverse of 1/7. So that is equal to tan inverse of 2 into 2 cancel பண்ணிக்கலாம். So 1 by denominator ல 1 ல 1/4 1 minus 1/4 வேல்யூ என்ன அப்படினா 3/4 plus tan inverse of 1/7. So that is equal to tan inverse of so denominator ல உள்ள 3/4 நமக்கு numerator போல என்ன கிடைக்கும்னா 4/3 டைரக்ட்டா 4/3 plus tan inverse of 1/7 னு கிடைக்கும். இதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க நம்ம இது மாதிரி இந்த டேர்மை இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். So now this is in the form of tan inverse of x plus tan inverse of y. So we can use the first formula, okay? So that is equal to tan inverse of x plus y, whereas the value of x is equal to 4/3 plus y value 1/7 by 1 minus xy. So 1 minus x value 4/3 and y value 1/7. That is equal to tan inverse. Already I told you 99% in the simplification denominators will be equal only, so we can cancel easily. Okay. So first we will take LCM. So 7 4s are 28 plus 3 1s are 3 by 7 into 3 21 divided by the denominator also 3 into 7 21. So take LCM. So 21 into 1 21 minus 4 into 1 4 by commonly 21 at the denominator. Okay. So 21 will be cancelled. So that is equal to tan inverse of numerator value 28 plus 3 31 by 21 minus 4 value 17. இங்க பாருங்க மேல ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஓகே. சோ நம்ம இந்த வீடியோல இப்ப நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா ஒரு ப்ராப்ளம் கொடுக்கிறேன். அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. We will meet in the next video. இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க ஹோம்வொர்க் ப்ராப்ளமா எடுத்து சால்வ் பண்ணிட்டு இதுக்கு வர ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க.